சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், சுமார் எத்தனை பக்தர்கள் கலந்து கொள்ளும் விதமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அது பற்றிய தகவல்களை சொல்லுங்க. சபரிமலை சன்னிதானத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். நம்ம பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கடந்த ஓராண்டுகளாக இவங்க வந்து காத்திருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு முறை இந்த சுவாமி ஐயப்ப மலைக்கு வந்து இந்த 18 படியை ஏறி இவங்க வந்து இந்த ஐயப்பனை தரிசிப்பதற்காக அவங்க வந்து காத்திருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டல கால பூஜையானது இன்றைக்கி மாலை 4 மணிக்கு வந்து நடை திறக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேல்சாந்தி வந்து 18ஆம் படி வழியாக மேலே அழைத்து செல்லப்பட்டார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த 18ஆம் படி வழியாக அனுமதிக்கப்பட்டார்கள். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 18ஆம் படி வழியாக ஏறுவதற்காக போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக முன்பதிவு செய்திருந்தார்கள். அது போக மேலும் அதாவது முன்பதிவு செய்யாத பக்தர்கள் வந்து இந்த பம்பையில் வந்து அவர்கள் வந்து ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடிய ஆதார் அட்டைகளை காட்டி அவங்க வந்து முன்பதிவு செய்து தற்பொழுது இந்த சபரிமலையினுடைய சன்னிதானத்திற்கு அவங்க வந்து பிற்பகல் 1 மணி அளவில் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 18ஆம் படி அமைந்திருக்கக்கூடிய சன்னிதானம் பகுதியில் வந்து பெரிய நடைப்பந்தலில் வந்து அவங்க காத்திருந்தாங்க. சரியாக 4 மணி அளவில் பார்த்தீங்கன்னா மேல்சாந்தி 18ஆம் படி ஏறி சென்ற பிறகு ஒவ்வொரு பக்தர்களும் பார்த்தீங்கன்னா இந்த 18ஆம் படி வழியாக ஏறுவதற்காக அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது இந்த 18ஆம் படி வழியாக பக்தர்கள் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 18ஆம் படியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 போலீஸ்காரங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நிமிடத்திற்கு 80 பக்தர்களை வந்து அந்த 18ஆம் படி வழியாக ஏற்றுவதற்கான முயற்சியில் வந்து அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த 80 பேர் ஏறினா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுங்கிறதுனால அந்த இடத்துல வந்து அவங்க ஏறிட்டு இருக்கிறாங்க. தற்பொழுது தமிழகத்தை சேர்ந்த ஒரு பக்தர் வந்து இந்த சபரிமலைக்கு வந்திருக்கிறாரு. சொல்லுங்க, நீங்க எத்தனை வருஷமா இந்த சபரிமலைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க ஐயப்பனை பார்க்க போறீங்க இல்லையா? இந்த 18ஆம் படி வழியாக போய் பார்க்க போறீங்க இல்லையா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? என் பேர் சீனிவாசன். நான் சென்னை திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வரேன் சாமி. நான் 32 வருஷமாக வந்திருக்கேன். 32 வருஷம் எனக்கு. அப்படியா? இப்போ 18ஆம் படி வழியாக போய் பார்க்க போகிறீங்க இல்லையா ஐயப்பனை? எப்படி மனசில் என்ன தோணுது உங்களுக்கு? ஐயப்பனை பார்க்கும்போது உடம்பே வந்து சிலுக்குது சாமி. அதை எப்பவுமே அதை வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பக்தி பரவசமாக இருக்கும் அது ஐயப்பனை பார்க்கும்போது. இப்போ போன வருஷம் வந்திருப்பீங்க இல்லையா? 1 வருஷமாக நீங்கள் காத்திருந்துருப்பீங்க இல்லையா? இப்போ மறுபடியும் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க இல்லையா? இன்றைக்கி எத்தனை பக்தர்கள் உங்கள் கூட வந்திருக்கிறாங்க? எப்படி இந்த மலை ஏறி இந்த சுவாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடெல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு வந்து ஏற்பாடு வந்து பரவாயில்ல சாமி. இனிமேல் வந்து இது வந்து கூட்டம் ஸ்டார்டிங்னால கூட்டம் கொஞ்சம் கம்மி. போக போக கூட்டம் அதிகமாக வந்து ஏற்பாடுகள் முன்னே செஞ்சுருக்கணும். இப்போதைக்கு வந்து நாங்கள் 18 பேர் வந்துக்கிறோம். அதாவது தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிக அளவு தமிழகத்தை சேர்ந்த பக்தர்களும் அதே போல் ஆந்திராவை சேர்ந்த பக்தர்களும் கர்நாடகாவை சேர்ந்த பக்தர்களும் தான் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தற்பொழுது இன்றைக்கு 30,000 பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் 80,000 பக்தர்கள் வருவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் நடைபெறக்கூடிய காரணத்தினால பக்தர்களுடைய வருகை என்பது அதிகமாக இருக்கும். அதற்கு ஏற்ற வகையில் நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து இந்த பக்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தற்பொழுது இந்த 18ஆம் படி வழியாக இந்த பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.